சென்னை தரமணி பாலிடெக்னிக்கில் காவலாளி பணிக்கு வந்த பீகார் இளைஞர் கொடூரமாக கொல்லப்பட்டு அடையாறில் வீசப்பட்ட நிலையில் அவரது மனைவி குழந்தையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கொல்லப்பட்ட கொடூரம். பெருங்குடி குப்பை கிடங்கில் பெண்ணின் உடலை காவல்துறை தேடுவதை கண்ட மக்கள் தமிழகத்தில் நடப்பது சட்டத்தின் ஆட்சியா காட்டுமிராண்டி தர்பாரா என ஆவேசம். சென்னை அடையாறு இந்திராநகர் பகுதியில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் கொலை செய்யப்பட்ட கொடூர சம்பவத்தில் பீகாரைச் சேர்ந்த 5 பேரை பிடித்து நடத்திய விசாரணையில் வெளிவந்த திடுக்கிடும் தகவல் தென்னற்ற ஸ்டாலின் அரசின் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. மனைவியை பாலியல் வன்கொடுமை செய்ததை தட்டி கேட்டபோது கணவர், மனைவி, குழந்தை என மூவரையும் கொலை செய்து குப்பையில் வீசியதாக கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தால் அதிர்ச்சி. சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி பகுதியில் மதுபோதையில் வெறிப்பிடித்த கும்பல் ஒன்று பெண்ணை வன்கொடுமை செய்தும் தடுக்க வந்த கணவர் மற்றும் 2 வயது குழந்தை என பீகாரைச் சேர்ந்த குடும்பத்தினரையே கொலை செய்திருப்பது கொடூரத்தின் உச்சம். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு நாடு முழுவதும் சந்தி சிரிக்கிறது என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை வன்மையாக கண்டிப்பதுடன் யாருக்கும் பாதுகாப்பற்ற மோசமான ஆட்சி நடத்தி வரும் விடியாத திமுக அரசிற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் கடும் கண்டனம். பெண்களுக்கு பாதுகாப்பு கேடயமாக திமுக அரசு திகழ்வதைப் போல் வாய்ச்சவடால் பேசும் பொம்மை முதலமைச்சர் இனியும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறா வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டிப்புடன் வலியுறுத்தல். கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என ஊழலில் ஊறி திளைக்கும் விடியாத திமுக ஆட்சியில் மின்சார கட்டணம், சொத்து வரி மற்றும் பல்வேறு வரி சுமையாலும் விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வாலும் மக்கள் பாதிப்பு. கடந்த 5 ஆண்டுகளாக மக்கள் படும் இன்னல்களை வீடுதோறும் கொண்டு சேர்க்கும் பொருட்டு இன்று முதல் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. அதிமுக ஆட்சி காலத்தையும் தற்போது நடைபெற்று வரும் விடியாத திமுக ஆட்சி காலத்தையும் ஒப்பிட்டு பனிஷ்மெண்ட் பில்லை இல்லத்தரசிகள் குடும்பத்தினரின் பார்வைக்கு அச்சிடப்பட்ட பேப்பராக துல்லியமாக கொடுத்து விழிப்புணர்வு பிரச்சாரம். இந்த விழிப்புணர்வு பிரச்சாரம் முதற்கட்டமாக மாநகராட்சி, நகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட வாக்குச்சாவடி வாரியாக நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. தாவேகாவில் இருந்து விலகிய சேலம் மாவட்ட நரசிங்கபுரம் நகர செயலாளர் வினோத் உள்ளிட்ட ஏராளமானோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். கோவை மாவட்டம் சுண்டக்காப்புத்தூரில் புதிய பகுதி கழக அலுவலகத்தை முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். முன்னதாக புதிய அலுவலகத்தை திறந்து வைக்க வருகை தந்த முன்னாள் அமைச்சர் SP வேலுமணிக்கு பூரணகும்ப மரியாதையுடன் கழக நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கிய நிலையில் இரு அவைகளிலும் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. நாட்டின் வளர்ச்சி, பொருளாதாரம், சமூக நீதி, நிர்வாக முன்னுரிமைகள் குறித்தும் வருங்கால திட்டங்கள், நலத்திட்டங்கள், மக்களின் எதிர்பார்ப்புகள், ஜனநாயக பொறுப்புகள், பொதுவாழ்வின் ஒழுக்கம் குறித்தும் பேச்சு. இளைஞர்களுக்கிடையே நண்பர்கள் ஒழுக்கம் மற்றும் சமூக பொறுப்பை உருவாக்குவதில் நாட்டு நலப்பணி திட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறது என குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் பேச்சு. மாணவர்கள் சமூக மாற்றத்திற்கு முன்னோடிகளாக மாற வேண்டும் என்றும் டெல்லியில் நடைபெற்ற NSS மாணவர்களுடனான சந்திப்பின் போது அறைகூவல் விடுத்தார்.
2025-26 நிதியாண்டின் தமிழக அரசின் சொந்த வரி வருவாய் 9 மாதங்களுக்கான இலக்கை விட 16% வீழ்ச்சி அடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் நிதிநிலையை சீரழித்திருக்கும் திமுக அரசுக்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தங்களை கடன்காரர்களாக மாற்றிய திமுக அரசை பழித்திருக்கும் வகையில் வரும் தேர்தலில் அக்கட்சிக்கு தமிழக மக்கள் படுதோல்வியை பரிசாக தருவார்கள் எனவும் காட்டும். சென்னை அடையாறில் பீகாரைச் சேர்ந்த இளம்பெண் 5 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதுடன் தடுக்க வந்த இளம்பெண்ணின் கணவர் மற்றும் அவர்களது 2 வயது குழந்தை பாலியல் படுகொலை செய்யப்பட்டிருப்பதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். இதுதான் பெண்களை பாதுகாக்கும் லட்சணமா என ஸ்டாலினுக்கு கேள்வி எழுப்பியுள்ளதுடன் அமைதியான நகரம் என்று பெயர் பெற்ற சென்னையை வாழ தகுதியற்ற கொலை நகரமாக திமுக அரசு மாற்றியிருப்பதாகவும் குற்றச்சாட்டு. தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக பிப்ரவரி 4-5 தேர்தல் ஆணையம் ஆலோசனை. 5 மாநிலங்களிலும் தேர்தல் மேற்பார்வையாளர்களாக பணியாற்ற உள்ள அதிகாரிகள் ஆலோசனையில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதுடன் கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. காங்கிரஸ் எம்பியாக மீண்டும் பதவி வேண்டுமென அடம் பிடித்து ப. சிதம்பரம் திமுக தலைமையுடன் கடும் மோதலில் ஈடுபடுவதாக தகவல். தேர்தல் நெருங்கும் வேளையில் தொகுதி, கூட்டணி, அதிகார பகிர்வு விவகாரங்களில் முரண்பாடுகள் தீவிரமடைந்துள்ளதால் ஆட்டம் காணும் திமுக தலைமை. டிஆர்பி ராஜா தனது துறை மூலமாக திருச்சிக்கு எந்த திட்டமும் செய்யவில்லை என அமைச்சர் கே.ஏ. நேரு பகிரங்கமாக தெரிவித்ததால் திமுகவினர் அதிர்ச்சி. தொழில் முதலீடு என பொய்க்கணக்கு சொல்லும் அமைச்சர் டிஆர்பி ராஜா தமிழகத்தில் எந்த மாவட்டத்திற்கும் எந்த நலத்திட்டமும் செய்யவில்லை என மக்கள் காட்டும். அன்பு சகோதரர் எல்லாருக்கும் எல்லாம் செய்வான், ஆனா திருச்சி தான் வந்துட்டு போவான். ஒன்னும் செய்ய மாட்டான் திருச்சிக்கு, ஒன்னும் செய்ய மாட்டான் திருச்சிக்கு, ஒன்னும் செய்ய மாட்டான் திருச்சிக்கு, ஒன்னும் செய்ய மாட்டான் திருச்சிக்கு. இருந்தாலும் கூட்டணி மரியாதையை மிதித்து காங்கிரஸை இழிவுபடுத்தியதாக திமுக எம்எல்ஏ கோ. தளபதி மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையின் போர்க்கொடியால் காங்கிரஸ் திமுக கூட்டணி மோதல் உச்சமடைந்துள்ளது. கொள்கை, கோட்பாடு என ஊரை ஏமாற்றிய கொள்ளை கூட்டணி மக்கள் இடையே அம்பலப்பட்டு நிற்கிறது. சென்னை நுங்கம்பாக்கம் நடை மேம்பாலத்தில் உரிய அனுமதியின்றி விளம்பர பதாகைகள் வைக்கப்பட்டிருப்பதாக தீயசக்தி திமுகவின் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கவுன்சிலர் பரபரப்பு குற்றச்சாட்டு. விடியாத மாநகராட்சிக்கு கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷனை தவிர வேறெதுவும் தெரியாது என பொதுமக்கள் சாடல். மழை நிலவரம் தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரத்தை எடுத்து பாலியல் வன்முறை நிலவரம். இன்றைய பாலியல் வன்முறை நிலவரம். கோவை மாவட்டம் சரவணப்பட்டியைச் சேர்ந்த இளம்பெண்ணை சமூக ஊடகங்களில் அவதூறாக பேசிய வழக்கில் பெரியநாயக்கன் பாளையத்தைச் சேர்ந்த ஒருவர் பிடிபட்டார். விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையின் மீது துளிக்கூட பயம் இல்லாததால் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக விமர்சிக்கும் மக்கள் தவறு நடந்த பின் தண்டனை அளிப்பதில் எந்த பயனும் இல்லை எனவும் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் 17 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் சிக்கினார். விடியாத திமுக ஆட்சியில் சமூக நலத்துறை மற்றும் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் சிறுமிகள் நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமைகளுக்கு ஆளாகும் நிலையில் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் காட்பாடியிலிருந்து குடியாத்தத்திற்கு சென்ற அரசு பேருந்தில் கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவருக்கு தர்மாடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்த பயணிகள். போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள், மாணவிகள், பெண்கள் என யாருமே பேருந்துகளில் பாதுகாப்பாக செல்ல முடியாத அவலம். நிலவரம் காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். திருப்பூர் சந்திராபுரம் பகுதியில் காரில் கடத்தி வரப்பட்ட 400 கிலோ புகையிலை பொருட்களுடன் இருவர் சிக்கினர். தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அதை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு வெறும் விளம்பரங்களிலே நின்று விடுவதாகவும் பொதுமக்கள் கடும் விமர்சனம்.
விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் 11 கிலோ கஞ்சா கடத்திய இருவர் சிக்கினர். விடியாத திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்காமல் போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவதாக வெற்று விளம்பரம் மட்டுமே செய்வதால் தமிழகத்தின் போதையில் பிடியில் சிக்கியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். ஈரோடு மாவட்டம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இளைஞர்களை சீரழிப்பதற்காக கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த 4 இளைஞர்கள் சிக்கினர். விடியாத திமுக அரசு பொறுப்பேற்ற நாள் முதல் தற்போது ஆட்சி முடியும் தருவாய் வரை கஞ்சா விற்பனை படுஜோராக நடைபெற்று வருவதாக மக்கள் விமர்சனம். காய்கறி வரத்தை மிஞ்சி கஞ்சா வரத்து பெருகி இருப்பதற்கு சான்றாக சென்னை ரயில் நிலையத்தில் சுமார் 5 கிலோ கஞ்சாவுடன் இருவர் சிக்கினர். ஆதம்பாக்கத்தில் காய்கறி விற்பனை போல் சமூக விரோத கும்பல் கஞ்சா சுவை சில்லறை விற்பனையில் விற்றது விடியாத திமுக அரசின் போதை தடுப்பின் தோல்வியை அம்பலப்படுத்தியுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பிலான அதிக போதை தரும் ஹைட்ரோபோனிக் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட கேரள மாநில இளைஞர் 2 பேர் சிக்கினர். உணவுப்பொருள் பாக்கெட்டுகளுக்குள் மறைத்து வைத்து கடத்தி வந்த இளைஞர்கள் இருவரும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தும் கும்பலிடம் கடத்தல் குருவிகளாக செயல்பட்டுள்ளது விசாரணையில் தகவல். ஓசூரிலிருந்து கோவை மாவட்டத்திற்கு கண்டெய்னர் லாரி மூலம் குட்கா கடத்திய நபர் 745 கிலோ குட்கா பொருட்களுடன் சிக்கினார். சட்டம் ஒழுங்கு சந்தித்திருக்கும் ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருப்பதாக குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே கடத்தி செல்லப்பட்ட 24 கிலோ புகையிலை பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்டவர் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து தமிழகம் சீர்குலைந்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நெல்லை மாவட்டம் ஏர்வாடியில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க குட்கா புகையிலை பொருட்களை விற்பனை செய்த திமுக நகர செயலாளரின் சகோதரர் 2.5 கிலோ குட்காவுடன் சிக்கினார். வேலியை பயிரை மேய்ந்த கதையாக ஏர்வாடி பேரூராட்சி தலைவி தஸ்லீமாவின் குடும்பத்தைச் சேர்ந்தவரை தடை செய்யப்பட்ட பொருளை விற்பனை செய்வதுதான் ஸ்டாலின் மாடலா என மக்கள் காட்டமாக கேள்வி. சேலம் மாவட்டம் கொங்கணாபுரம் அருகே கொடுத்த 30 லட்சம் ரூபாய் கடனை திருப்பி கேட்டவரை அடியாட்கள் வைத்து கொலை செய்ததாக குற்றச்சாட்டு. இறந்தவரின் சடலத்தை கடன் வாங்கியவரின் வீட்டின் முன்பு வைத்து உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே அடைக்கடையின் பூட்டை உடைத்து 3 கிலோ வெள்ளி மற்றும் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்கள். கொள்ளையர்கள் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் காவல்துறையினர் இரவு நேரத்தில் ரோந்து பணி மேற்கொள்ளாததை கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்து வர காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை ரயில் நிலையத்தில் பெண்களுக்கு ரயிலில் சீட் பிடித்து கொடுப்பது போல் நடித்து பின்னர் நகை திருடி விற்ற 2 பேர் சிக்கினர். கொள்ளை மாடல் திமுக ஆட்சியில் தினம் தினம் பொதுமக்களின் உடைமைகளும் கொள்ளை போவதாக மக்கள் வேதனை. வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே பழமை வாய்ந்த ஆனந்தீஸ்வரர் ஆலயத்தின் பூட்டை உடைத்து தங்க தாளிகள் வெண்கல பொருட்கள் மற்றும் உண்டியல் பணம் 50,000 என 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை திருடி சென்ற அடையாளம் தெரியாத நபர்கள். விடியாத திமுக ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை வடக்கு வீதி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் மூதாட்டின் 3 பவுன் தங்கச்சங்கிலியை பறித்துவிட்டு மர்ம நபர்கள் தப்பியோட்டம். ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் தமிழகத்தில் எங்கு திரும்பினும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை போன்ற குற்றங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் அவலம். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வயலுக்கு சென்ற பெண் அணிந்திருந்த 13 சவரன் தங்க நகைகளை பறித்து சென்ற வழிப்பறி கொள்ளையர்கள். விடியாத திமுக அரசின் காவல்துறை மீது சிறிதும் பயம் இல்லாததால் அச்சமின்றி அரங்கேறும் குற்ற சம்பவங்கள்.
புழல் திருமூலநாதர் சுவாமி கோயிலில் விடியாத அமைச்சர் சேகர்பாபு வருகைக்காக காத்திருந்ததால் 1 மணி நேரம் தாமதமாக நடைபெற்ற கும்பாபிஷேகம். ஆகம விதிகளை மீறி நடந்த கும்பாபிஷேகத்தால் வெயிலில் காத்திருந்த பக்தர்கள் ஆவேசம். பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் லேட்டு. 10:30 மணிக்குள்ள பண்ண வேண்டியது 12 மணி ஆயிடுச்சு. யாரோ அரசியல்வாதி வராரு சொல்லி நிறுத்தி வச்சுட்டாங்க. தப்புல இது, ஆகம விதி மீற மாதிரி ஆயிடுச்சுல. இல்ல அவங்க வர முடியல, தயவுசெய்து வர வேணாம். அவங்க கோயில துளி இதுல இருக்கிறாரு, துறையில இருக்காரு சேகர் பாபு, அவர் வரணும்ட்டு வெயிட் பண்ணிருப்பாங்க. எங்கெங்கே போறாங்க, இங்க வந்து கரெக்டா டைமுக்கு பண்ணோம் இல்ல. குழந்தைங்கள்லாம் வச்சு நாங்க எவ்வளவு வெயிட் பண்ணிருந்தோம். காலையில 8 மணிக்கு வந்தோம், 12 மணி வரலாம் பண்றாங்க. இப்ப பண்ணது கூட வந்து 12:01 யமகண்ட வரவும் ராகுகாலம் வருதுன்றதுக்காக தான் பண்ணாங்க. மினிஸ்டர் வந்து 11:20 தான் வந்தாரு. வந்துட்டு அது வரைக்கும் மக்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டாங்க. கடவுளுக்காக நம்ம வெயிட் பண்றதா, ஒரு மினிஸ்டருக்காக வெயிட் பண்றோம் அப்படின்ற வேகத்துல மனசு ரொம்ப வேதனை பெற்றுருக்காங்க மக்களுக்கு. காலை 2 நாளா யாகம் வந்து பசியும் பட்டினிமா இருக்கிறாங்க. அதெல்லாம் நினைச்சு பாக்கணுங்க. எதனால யாரும் வரணும் நாங்க தலைவர் வரணும் நாங்க தலைவர் சீக்கிரம் வர மாட்டாங்களா? மக்களை சேர்த்து வச்சுட்டு எவ்வளவு குழந்தைங்கலாம் வச்சுட்டு இருந்தாங்க. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக ஆசிரியர்கள் ஊழியர்கள் ஓய்வூதியர்கள் இணைந்து தொடங்கிய காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டம் 2வது நாளாக நீட்டிப்பு. பணி நிரந்தரம், பதவி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி விடியாத அரசுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்து பணிகளை புறக்கணித்து 1000க்கும் மேற்பட்டோர் தீவிர போராட்டம். ஓய்வு பெற்ற ஆசிரியர், ஓய்வு பெற்ற ஊழியரின் தமிழக அரசே சிவகங்கை மாவட்டம் ஆபத்தர்ணப்பட்டியில் அதிமுக முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் திவ்யா பிரபுவால் கட்டப்பட்ட கழிப்பறையை அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஓராண்டாகி பயன்பாட்டிற்கு கொண்டு வராத விடியாத அரசு. தேசக்தி திமுகவினர் தங்களும் பணி செய்ய மாட்டார்கள், அதிமுக செய்தாலும் அது பயன் தர விடமாட்டார்கள் என மக்கள் ஆவேசம். இது வந்து என்னுடைய பதவி காலத்துல 15வது சிஎஃப்சி பண்ட்ல இருந்து கட்டப்பட்ட கழிப்பறை கட்டடம். இது வந்து 1 வருட காலமாகியும் இது வரைக்கும் தண்ணீர் வசதி செய்து கொடுக்கல. ஊராட்சி செயலரோ அரசு அதிகாரிகளையோ தொடர்பு கொள்ள போது இது வரைக்கும் எந்த ஒரு பயனும் இல்லை. இது ஏங்கிற ஒரு காரணமும் எனக்கு தெரியல. ஒருவேளை திவ்யா பிரபுன்றதுனால இருக்கிறதுனாலயா இல்ல அரசியல் காழ்ப்புணர்ச்சியான்னு தெரியல. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனை திறப்பிற்காக விளம்பரமாடல் திமுக அரசு வைத்த பேனர் 3 நாட்கள் ஆகியும் அகற்றப்படாமல் உள்ளதால் வாகன ஓட்டிகள் அச்சம். விளம்பரத்தை நம்பி மட்டுமே ஆட்சி செய்யும் விடியாத அரசு நீதிமன்ற உத்தரவை மீறி பல பகுதிகளில் பேனர் வைத்து விளம்பரம் தேடுவதற்கு மக்கள் கடும் கண்டனம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மின்கட்டணம் செலுத்த நிதியின்றி தவிக்கும் உள்ளாட்சி பஞ்சாயத்துகளால் தெருவிளக்குகள் அணைக்கப்பட்டு நீண்ட தூரம் இருளில் மூழ்கிய வண்டலூர் கேளம்பாக்கம் சாலை. இரவு நேர பயணம் ஆபத்தாகி விபத்து அச்சம் அதிகரிக்க விடியாத திமுக அரசின் அலட்சியமே காரணம் என பொதுமக்கள் கடும் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் முதல்வருக்கு கருப்பு கொடி காட்ட முயன்ற விவசாயிகளை கைது செய்து ஏவல்துறை அராஜகம். சாராய வியாபாரி ஸ்டாலினை வெளியேறு என கோஷங்களை எழுப்பி விவசாய விரோத அரசுக்கு எதிராக விவசாயிகள் கொந்தளிப்பு. மயிலாடுதுறையில் உள்ள 4 தாலுகா அலுவலகங்களில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி விடியாத அரசுக்கு எதிராக கிராம நிர்வாக அலுவலர்கள் வேலைநிறுத்த போராட்டம். கிராம அளவிலான வருவாய்த்துறை பணிகள் வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலையில் தமிழகமே போராட்ட களமாக மாறி வருவதால் ஸ்டாலினை வீட்டிற்கு அனுப்ப தயாராகி வரும் மக்கள். தமிழகம் முழுவதும் சிறப்பு பயிற்றுனர் ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி 8வது நாளாக போராட்டம். தேசக்தி அரசு தங்களை கண்டு கொள்ளாத நிலையில் உரிய நிவாரணம் கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என கடும் எச்சரிக்கை.
சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன் பதவி உயர்வு உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம நிர்வாக அலுவலர்களின் தொடர் காத்திருப்பு போராட்டம். விடியாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கிராம நிர்வாக அலுவலர்களின் தொடர் காத்திருப்பு போராட்டத்தால் பல்வேறு பணிகளுக்காக வட்டாட்சியர் அலுவலகம் வந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிய பரிதாபம். தமிழகம் முழுவதும் விஏஓ அலுவலகத்தில் கழிப்பறை, குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி தரவும், பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை எழிலக வளாகத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம். தங்கள் கோரிக்கைகளை விடியாத திமுக அரசு நிறைவேற்றும் வரை தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரிக்கை. ஆயிரக்கணக்கான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் பணி நியமனம் செய்யாமல் காலம் தாழ்த்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்து பட்டதாரி முதுகலை ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் போராட்டம். ஆசிரியர் தேர்வு முடிந்து மாதங்கள் கடந்து பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு. செங்கல்பட்டு மாவட்டம் குரோம்பேட்டை பகுதியில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பால் 16 வயது சிறுவன் உயிரிழந்த சோகம். தாம்பரம் மாநகராட்சி கொசு ஒழிப்பு பணிகள் தோல்வி அடைந்ததாலும் பல்லாவரம் அரசு மருத்துவமனை சிகிச்சையில் அலட்சியம் காட்டியதாலும் உயிரிழப்பு நேர்ந்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருநெல்வேலி மாநகராட்சியில் தூய்மை பணியாளர்களுக்கு இலவச காலை உணவு திட்டத்தில் பெரும் முறைகேடு நடப்பதாக புகார். அரசு உத்தரவுப்படி வழங்க வேண்டிய உணவு தரமற்றதாகவும் சிலருக்கு கிடைக்காமலும் பொய் கணக்கு காட்டு இடைத்தரகர்கள் கொள்ளையடித்து ஏழை தொழிலாளர்கள் ஏமாற்றும் கொடுமை அரங்கேறுவதாகவும் பரபரப்பு குற்றச்சாட்டு. சென்னையில் உள்ள தகன மையங்களில் உடலை எரிக்க 3000 முதல் 10,000 ரூபாய் வரை தரகர்கள் பணம் பறித்து அட்டகாசம் செய்யும் அவலம். இலவச தகன மையம் என பெயர் வைத்துக் கொண்டு மனிதாபிமானமின்றி சுடுகாட்டிலும் கொள்ளையடிக்கும் திமுக கும்பலுக்கு பாடம் புகட்டுவோம் என மக்கள் காட்டம். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடி மீனவ கிராமத்தில் வெறிப்பிடித்த தெருநாய் கடித்ததில் பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகள் உட்பட 12 பேர் மருத்துவமனையில் அனுமதி. தெருநாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் அலட்சியம் காட்ட முடியாத திமுக அரசால் கடந்த மாதத்தில் மட்டும் குமரி மாவட்டத்தில் 333 பேர் வெறிக்கடி நோயால் பாதிக்கப்பட்ட அவலம். கண்டித்து அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்து தர்ணா போராட்டம். வார்டுகளில் அடிப்படை வசதிகளை புறக்கணித்து நகராட்சி நிர்வாகம் நிதி முறைகேடு செய்வதாக கடும் குற்றச்சாட்டு. எந்த ஒரு விஷயத்தை கேட்டாலும் அதிகாரிகளிருந்து கீழ்மட்டம் இருக்கிற வேலை செய்கிற ஸ்டாஃபுங்க முடியும் சரியான கவுன்சிலருக்கான மரியாதை கிடையாது இந்த நகராட்சியில். எப்படியோ நகராட்சி பொதுமக்களுக்கு பொதுமக்கள் எப்படி வந்து போகிறாங்களோ அதுமாரி நாங்களும் ஒரு கவுன்சிலராக வந்து போயிட்டு இருக்கிறோம். இப்போ நகராட்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா குப்பை நீங்கள் சொல்கிறீங்களா, குப்பை டெண்டர்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. அவங்க தான் எல்லா மெட்டீரியலும் வச்சுருக்கணும். குப்பை மெட்டீரியல் ஃபுல்லாக அவங்க தான் வச்சுட்டு இருக்கணும். இது வரைக்கும் ஒரு கிடங்குன்னு ஒன்று கிடையாது. குப்பையை சேகரித்து பிரித்து போடுறது ஒரு கிடங்கு தனிப்பட்ட முறையில் கிடையாது. கிராம நிர்வாக அலுவலகங்களை நவீனமயமாக்க வேண்டும் உள்ளிட்ட 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாமக்கல் மாவட்டம் முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர்கள் பணிக்கு செல்லாமல் தொடர் காத்திருப்பு போராட்டம். தீய சக்தி திமுக அரசின் அலட்சிய போக்குக்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் தீவிரமடைந்து வரும் போராட்டம் தேர்தலிலும் எதிரொலிக்கும் என எச்சரிக்கை. திமுகவின் தேர்தல் வாக்குறுதியான 153 படி மின்சார வாரியத்தில் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்யாத விடியாத திமுக அரசை கண்டித்து பிப்ரவரி 3வது வாரம் முதல் தொடர் போராட்டம் நடைபெறும் என தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு அறிவிப்பு. விடியாத திமுக அரசுக்கு எதிராக அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் குதித்துள்ளதால் போராட்டக் களமாக மாறிய தமிழகம். தமிழகத்தில் கடந்த 6 மாதங்களில் கணவர் கண்முன்னே பெண்கள் வன்கொடுமை, சிறுமிகள் மீதான கொடுமைகள், கூட்டு பாலியல் வன்கொடுமை தொடரும் நிலையில் ஸ்டாலின் மேடைகளில் பெண் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பு பற்றி பேசி வெற்றி விளம்பரம் தேடும் கொடுமை. பெண் பாதுகாப்பு வெறும் வார்த்தைகளாகவே உள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் அந்த மேடையில் குரல் எழுப்பியிருந்தால் ஸ்டாலினின் முகமூடி கிழிந்திருக்கும் என மக்கள் சாடல்.